Hi friends, coordination chemistry, important questions and answers discuss பண்ணிட்டுருக்கோம். இது நம்மளுடைய செகண்ட் வீடியோ. இதில் first question, a square planar complex represented as it will show which isomerism. ஸோ நம்ம இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன ஐசோமரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ ஜாமெட்ரிக்கல்னு சொன்னால் நமக்கு தெரியும் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். சிஸ் ஐசோமரிசம் சொன்னால் சேம் குரூப் லயான் சேம் சைடு, ட்ரான்ஸ்னால் சேம் குரூப் லயான் ஆப்போசிட் சைடு. அப்போ இங்கே நாலுமே NH2 இருக்குது இல்லையா, அப்போ சேம் குரூப் எல்லாமே NH2 இருக்குது. அப்போ இங்கே சிஸ்டன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் பி ஆப்டிக்கல் ஐசோமரிசம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா 4 குரூப்பும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் நமக்கு வந்து மீசோஃபார்ம் மாதிரி இது வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியை பொறுத்தவரையும் லிங்கேஜும் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா என் வழியாக தான் இந்த எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. அப்போ இது எங்கே லிங்கேஜ் ஐசோமரிசம் வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நன் ஆஃப் தீஸ். அப்போ எதுவுமே இங்கே நம்ம சொல்ல முடியாது, நன் ஆஃப் தீஸ். Question number 2. Palladium C6H5 twice SCN twice. ஸோ அதே காம்ப்ளெக்ஸில் பல்லாடியம் C6H5 twice NCS twice கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே மெட்டல் தான், 2 ஃப்ரேல் இருக்குது, அது சேஞ்ச் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் எஸ் வழியாக மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கு. அதே செகண்ட் காம்ப்ளெக்ஸில் என் வழியாக மெட்டல் வந்து லிங்க் ஆகிருக்கு. அப்போ இது லிங்கேஜ் ஐசோமரிசம் சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், லிங்கேஜ் ஐசோமரிசம். கொஷின் நம்பர் 3. A complex of certain metal has the magnetic moment of 4.91 Bohr magneton, that is Bm, whereas another complex of this same metal with the same oxidation state has 0 magnetic moment. The metal ion could be dash. So option A cobalt 2+. So cobalt anchina atomic number 27, 3d7 4s2. இப்போ cobalt 2+ சொன்னால் 3d7 இருக்கும். அப்போ இங்கே 3 அன்பட் இருக்கும். ஸோ 3 அன்பட் இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்னட்டிக் மொமெண்ட் 3 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லைங்களா. ஏன்னா ஸ்கொயர் மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into n+2 போர் மேக்னட்டான், இது ஃபார்முலா. அப்போ n ஈக்குவல் டு 3ன்னு சொன்னால் 3 into ஸ்கொயர் 3+2, இப்போ 5 3 சார் 15 வரும். ஸோ 15 சொன்னால் 3 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 3 பாயிண்ட் சம்திங் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி பொறுத்தவரையும் Mn 3d5 அட்டாமிக் ஸ்டேட்டில், அது Mn 2+ன்னு சொன்னால் 3d5 4s0. அப்போ 3d5ன்னு சொன்னால் 5 அன்பட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 into 5+2. ஸோ 5+2 சொன்னால் 7 7 5 சார் 35. ஸோ 35 இருந்துச்சுன்னு சொன்னால் 5 பாயிண்ட் சம்திங் வரும் இல்லைங்களா, 5 பாயிண்ட் சம்திங் போர் மேக்னட்டான். அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா Fe3+. ஸோ அயன் சொன்னால் 3d6 4s2. ஸோ Fe+3ன்னு சொல்லும்போது 3d5 4s0 ஆயிரும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா Mn 2+ போல் அவனுடைய மேக்னட்டிக் மொமெண்ட் வேல்யூ வந்து 5 பாயிண்ட் சம்திங்கில் வரும். ஓகேங்களா. ஆப்ஷன் சி பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் சி பொறுத்தவரையும் அயன் அட்டாமிக் ஸ்டேட்டில் 3d6 4s2, அதுவே Fe2+ இருந்துச்சுன்னா 3d6 4s0. ஓகேங்களா. அப்போ 3d6ன்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த லிகாண்ட் வந்து வீக் லிகாண்ட் இருந்துச்சுன்னா என்னாக்கும், நமக்கு T2G EG ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இப்போ வீக் லிகாண்ட் இருந்துச்சுன்னா T2G 3 EG 2 T2Gயில் 4ம் EGயில் வந்து 2ம் ஃபில் ஆகும். ஓகேங்களா. அப்போ 4 அன்பட் இருக்கும். 4 அன்பட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய மேக்னட்டிக் மொமெண்ட் வேல்யூ வந்து 4.91. இது வீக் லிகாண்ட் உள்ள காம்ப்ளெக்ஸுக்கு. அதே ஸ்ட்ராங் லிகாண்ட் உள்ள காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா T2G 6ன்னு ஃபில் ஆகும் இல்லையா. ஏன்னா T2Gக்கும் EGக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். EGக்கு வந்து ஜம்ப் ஆகுது எலக்ட்ரான். அப்போ T2G 6 EG 0ன்னு கிடைக்கும். அப்போ there is no unpaired electrons
அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ 0. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு வந்து 4.91 போர் மேக்னட்டான், அதுவே வேறு காம்ப்ளெக்ஸுக்கு வந்து 0ன்னு கிடைச்சா ஒரே ஒரு மெட்டல் அயான் சொன்னால் யாருன்னா Fe2+ தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 4. Point out the correct statement among the following. So which one is the correct statement கேட்டிருக்காங்க. So option A, copper, that is CuCN4 times 3 minus as tetrahedral geometry and D sp2 hybridization. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் தப்பாகிடுச்சு. டெட்ராஹெட்ரல்னு சொன்னால் என்ன ஜாமெட்ரி வரணும்னு சொன்னால் sp3 தான் வரணும். அப்போ ரெண்டுமே ஒத்து வரல. டெட்ராஹெட்ரல்னு சொன்னாவே sp3, அப்போ அது கிடையாது. ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஆப்ஷன் பி, நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க. நிக்கல் CN6 4 minus is octahedral and nickel has the D2 sp3 hybridization. ஸோ நிக்கல் பொறுத்தவரையும் 3D8 4s2. அப்போ இங்கே நிக்கல் பொறுத்தவரையும் நிக்கல் 2+ ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ 3D8 இல்லைங்களா. அப்போ சிஎன் பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ இது வரும்போது என்னன்னு சொன்னால் அந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து மெர்ஜ் ஆயிரும். அப்போ மெர்ஜ் ஆச்சுன்னு சொன்னால் டி ஆர்பிட்டாலில் ஒன்லி 1 ஆர்பிட்டால்ஸ் ஒன்லி என்னாகும், வேக்கண்ட்டாக இருக்கும். அப்போ D2 sp3 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா. ஆக்டாக்டில் இருந்தாலுமே அது D2 sp3 வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. sp3 D2 வர்றதுக்கு தான் அதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பியும் ராங் ஸ்டேட்மெண்ட். தென் ஆப்ஷன் சி பாருங்கள், zinc complex, zinc Br4 times 2 minus is tetrahedral and diamagnetic. அப்போ இது வீக் லிகாண்டு. ஸோ இங்கே டெட்ராஹெட்ரல் தான் வரும், டயாமேக்னட்டிக் தான். ஏன்னு சொன்னால் ஜிங்க் பொறுத்தவரை நமக்கு ஜிங்க் வந்து 3D10 4s2, இங்கே ஜிங்க் 2+ இல்லையா. அப்போ 3D10 4s0 கிடச்சிக்கும். அப்போ டி பொறுத்தவரையும் ஃபுல்லி ஃபில்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது sp3 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி நம்ம செக் பண்ணால் அது ஆக்டாக்டல் ஜாமெட்ரி, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஹைப்ரிடைசேஷன் பொறுத்தவரையும் D2 sp3 நமக்கு கிடைக்கும். அப்போ அது ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொஷின் நம்பர் 4, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஷின் நம்பர் 5. The complex ion FeCN6 3 minus and FeCN6 4 minus dash. Option A are both octahedral and paramagnetic. ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல், அது எந்த சந்தேகமும் இல்லை. அண்ட் பேராமேக்னட்டிக், அப்போ அது சான்ஸ் கிடையாது. ஏன்னா CN6 3 minus இஸ் அ பேராமேக்னட்டிக், அதே FeCN6 4 minus பொறுத்தவரையும் இட் இஸ் அ டயாமேக்னட்டிக். அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி ஆர் போத் ஆக்டாஹெட்ரல் அண்ட் டயாமேக்னட்டிக் இல்லையா. அப்போ அதுவுமே தப்பு. ஏன்னா ஃபஸ்ட் FeCN6 3 minus பொறுத்தவரையும் இட் இஸ் அ பேராமேக்னட்டிக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ராங் ஸ்டேட்மெண்ட். சி பார்த்தீங்கன்னா ஹாவ் சேம் ஸ்ட்ரக்சர் பட் டிஃப்ரெண்ட் மேக்னட்டிக் கேரக்டர். ஆமாம், ஏன்னு சொன்னால் FeCN6 பொறுத்தவரையும் பேராமேக்னட்டின்னு சொன்னால் அங்கே ஹேவிங் சம் மேக்னட்டிக் மொமெண்ட் வேல்யூ இல்லையா. ஆனால் FeCN6 4 minus பொறுத்தவரையும் இட் இஸ் அ 0 மேக்னட்டிக் மொமெண்ட் வேல்யூ. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பட் சேம் மேக்னட்டிக் கேரக்டர். அப்போ ஆப்ஷன் டியும் தப்பு. ஓகேங்களா. சேம் சொன்னாவே என்னது, சேம் சொன்னால் ரெண்டுமே பேரா, ரெண்டுமே டயான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அது கிடையாது. ஆப்ஷன் டியும் தவறான ஆன்சர் தான். அப்போ கொஷின் நம்பர் 5க்கான ஆன்சர் ஹாவ் சேம் ஸ்ட்ரக்சர், ரெண்டுமே ஆக்டாஹெட்ரல் தான் பட் டிஃப்ரெண்ட் மேக்னட்டிக் கேரக்டர். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ பேராமேக்னட்டிக், செகண்ட் ஒன் இஸ் த டயாமேக்னட்டிக் இன் நேச்சர். கொஷின் நம்பர் 6. Which complex has square planar structure? ஸோ ஆப்ஷன் ஏ, பி பொறுத்தவரையும் அண்ட் டி மூணுமே பார்த்தீங்கன்னா ஏபிடி பொறுத்தவரையும் நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து 4 இல்லையா. அப்போ இது மூணுமே ஸ்கொயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஏன்னா சி கிடையாது. ஏன்னா சி பொறுத்தவரையும் இட்ஸ் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த ஏபிடியை பொறுத்தவரையும் விச் ஒன் இஸ் ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் டெட்ராகார்பனைல். ஓகேங்களா. இங்கே சிஓ பொறுத்தவரையும் இட் இஸ் ஸ்ட்ராங் லிகாண்டு. ஸ்ட்ராங் லிகாண்ட் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 3D8 4s2 கிடைக்கும். அப்புறம்
ரெண்டு லெட்டர் லாஸ்ட் லெட்டர் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் டி வந்து ஃப்ரீ ஆயிரும். அப்போ நமக்கு வந்து DsP2ன்னு கிடைக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தா நிக்கலுடைய ஸ்டேட் வந்து நிக்கல் 0 இல்லையா. அப்போ இங்கே வந்து லிகாண்ட் அப்ரோச் ஆகும்போது 4s2லேருந்து 2 லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டி லெட்டர் வந்து ஜம்ப் ஆயிரும். அப்போ டி பொறுத்தவரையும் ஃபுல்லி ஃபில்லாக நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, D10 நம்ம மாறிடும். தென் அதுக்கப்புறம் உள்ள எஸ்லேயும் P3லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு sp3 நமக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ பொறுத்தவரையும் இஸ் எ டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா. தென் ஆப்ஷன் பி பொறுத்தவரையும் இங்கே சியில் வந்து வீக் லிகாண்டு. ஸோ வீக் லிகான்னு சொன்னால் நமக்கு sp3 தான் நமக்கு கிடைக்கும். DsP2 கிடைக்க சான்ஸ் இல்லை. இப்போ ஆப்ஷன் பியுமே ராங் இல்லையா. இட்ஸ் எ டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பிளானர் கிடையாது. இப்போ டி பொறுத்தவரையும் காப்பர் காம்ப்ளெக்ஸ். ஸோ காப்பர்னு சொன்னால் 3D9 4s2 ஆர் சரியாக சொல்லணும்னு சொன்னால் 3D10 4s1. அப்போ நான் காப்பர் பொறுத்தவரையும் என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, இட் இஸ் காப்பர் 2+ இருக்குது. ஸோ நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் செக் பண்ணின்னு சொன்னால் இங்கே நமக்கு DsP2 நமக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் கொஷின் நம்பர் 7. Complexes with Cn minus ligands are usually option A high spin complex. ஸோ சிஎனோட மெட்டல் சேரும்போது உருவாகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தாலையும் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, ஆப்ஷன் பி லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பியா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் இருக்காங்க. ஸோ சிஎன் பொறுத்தவரையும் இட் இஸ் அ ஸ்ட்ராங் லிகாண்டு இல்லையா. அப்போ அங்கே உருவாகக்கூடிய காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகாது. தேர்ஃபோர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 8. Which order is correct in spectrochemical series of the ligand? ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஷின்ஸ் கேட்பான். வெதர் நீட் எக்ஸாம் ஆர் டிஆர்பி எங்கேயுமே வந்து கொஷின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சிங்க. Cn minus is a strong ligand. Compare than NO2 minus. ஸோ அதை காட்டிலுமே ஆக்சிலேட் அயன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வீக் லிகாண்டு, F மைனஸ் இன்னும் வீக் லிகாண்டு, Cl மைனஸ் இன்னுமே வீக் லிகாண்டு தான். அப்போ கொடுத்துக்கிற ஆப்ஷனில் Cl மைனஸ் இஸ் த வீக்கஸ்ட் லிகாண்டு. ஓகேங்களா. ஸ்ட்ராங் லிகாண்டு எதுன்னு சொன்னால் இந்த Cn மைனஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆர்டர். கொஷின் நம்பர் 9. In which of the following coordination entities the magnitude of del 0 value, that is CFSE, crystal field stabilization energy in octahedral field, will maximum? அப்போ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா T2G ஈஜினுடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேசிக் எதுன்னு சொன்னால் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தான். ஸோ எதுக்கு வந்து நிறைய ஹை ஸ்ட்ராங் லிகாண்டாக இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா del 0 வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். So therefore Cn minus is the strong ligand. Compare than oxalate ion, that is C2O4 minus. Compare than water, that is aqua. Compare than ammonia, that is amine. அப்போ option A is the correct answer. Question number 10. In an octahedral crystal field, the T2G orbitals are dash. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த T2Gக்கும் EGக்கும் நம்ம ஒரு லைன் போடுவோம். தட் இஸ் கால்டு பேரி சென்டர்னு சொல்லணுமா. ஸோ அந்த பேரி சென்டருக்கு கீழே தான் அந்த T2G இருக்கும் இல்லையா. அதுக்கு மேலே வந்து EGன்னு இருக்கும் இல்லையா. தேர்ஃபோர் அப்புறம் நம்ம மைனஸ் வேல்யூ சொல்லணுமா, -0.4 del 0 இல்லையா. அதே மேலே இருந்துச்சுன்னா EG பொறுத்தவரையும் +0.6 del 0 நம்ம சொல்லுவோம். தேர்ஃபோர் இன் an octahedral crystal field the T2G orbitals are lowered in energy by 0.4 del 0. அப்போ del 0 காட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. அப்போ மைனஸ் சொல்லணும், -0.4 சொல்லத்தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 11. If del 0 is less than P, that is pairing energy, the correct electronic configuration for a D4 system will be dash.
ஸோ டெல் ஜீரோ வந்து குறைவாக இருக்குன்னு சொன்னால் T2Gக்கும் EGக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ T2G வந்து பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் ஃபில் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கடுத்து என்ன போகும்னு சொன்னால் EG தான் போகும். எப்போ T2Gக்கும் EGக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும்போது. அதுவே அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அந்த டெல் ஜீரோ கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் T2G வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிட்டு தட் இஸ் T2G6 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் EGக்கு வந்து ஃபில் ஆகும். ஆனால் இங்கே நம்மகிட்ட 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டெல் ஜீரோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால் T2G3 முடிஞ்சதுக்கப்புறம் அது EGக்கு தான் போக முடியும். T2G4 வந்து ஃபில் ஆகாது. Therefore, option B is the correct answer. Question number 12. Match list 1, that is complex ion, with list 2, that is number of unpaired electrons, and select the correct answer using the codes given below the list. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே எத்தனை அன்பேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், குரோமியம் காம்ப்ளெக்ஸ். ஸோ குரோமியம் சொன்னால் 3d5 4s1 அது அட்டாமிக் ஸ்டேட்டில். அது அயானிக் ஸ்டேட்டில் வரையும் இங்கே குரோமியம் 2+ கேட்டிருக்காங்க. அப்போ 3d4. ஸோ 3d4 இருந்துச்சுன்னா இட் இஸ் அ வீக் லிகாண்டு. இப்போ வீக் லிகான்னு சொன்னால் 4மே அன்பேர்டாக தான் இருக்கும். அப்போ இங்கே 4 அன்பேர்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டுக்கு 4. ஓகேங்களா? செகண்ட் காம்ப்ளெக்ஸ் மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ மேங்கனீஸ்னு சொன்னால் 3d5 4s2 அட்டாமிக் ஸ்டேட்டில். அதுவே அயானிக் ஸ்டேட் Mn2+ இருந்துச்சுன்னா 3d5. இது வீக் லிகாண்டு. அப்போ 5 வந்து அன்பேர்டாக இருக்கும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் 5 அன்பேர்டு. அப்போ செகண்டுக்கான ஆன்சர் 5, 2க்கு வந்து 5. தேர்டு த சேம் குரோமியம் காம்ப்ளெக்ஸ், ஆனால் லிகாண்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங் லிகாண்டு இல்லைங்களா? அப்போ Crன்னு சொன்னால் 3d5 4s1, Cr2+ன்னு சொன்னால் 3d4 4s0. அப்போ Cn வந்து அவள் சேரும்போது என்னன்னு சொன்னால் 4 அன்பேர்டு என்ன பண்ணும், அது மெர்ஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் தேர் இஸ் நோ அன்பேர்டு. சாரி, இங்கே ஆக்சுவலாக இது வந்து 6 லிகாண்ட் இருக்கு இல்லையா? அப்போ இங்கே வந்து 2 அன்பேர்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்டு குரோமியம் காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் அதுக்கு நமக்கு 2 அன்பேர்டு வந்து பாசிபிள். ஏன்னா அப்போ தான் நம்ம D2sp3 ஃபார்ம் ஆக முடியும். ஓகேங்களா? தென் ஃபோர்த் ஆப்ஷன் மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எக்ஸாடென்டேட் லிகாண்டு இல்லையா? Cn வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் லிகாண்டு. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணால் அதுக்கு 1 அன்பேர்டு தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 அன்பேர்டு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வந்து 4 அன்பேர்டு. செகண்டு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ செகண்டுக்கு பொறுத்தவரையும் 5 அன்பேர்டு இருக்குது. தேர்டுக்கு பொறுத்தவரையும் 2 அன்பேர்டு. ஃபோர்த் பொறுத்தவரையும் 1 அன்பேர்டு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Question number 13. For the T2G6 EG2 system, the value of magnetic moment mu is dash. ஸோ T2G6 EG2ன்னு சொன்னாவே என்னென்னா, ஸோ EG பொறுத்தவரையும் dz² 1 இருக்கும், dx² - y² இல்லையா? அதில் வந்து ஒவ்வொன்றா தான் ஃபில் ஆகிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு T2G3 ஒவ்வொன்றா ஃபில் ஆகிட்டு அப்புறம் EG பொறுத்தவரையும் ஒவ்வொன்றா ஃபில் ஆகிரும். தென் ஃபர்தராக தான் என்ன ஆகும், T2G வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபில்டாக மாறும். அப்போ dz² 1 எலக்ட்ரான், dx² - y² 1 எலக்ட்ரான் இருக்கும். தேர்ஃபோர் 2 அன்பேர்டு இருக்கும். ஸோ 2 அன்பேர்டு இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்னெட்டிக் மொமெண்ட் that is mu is equal to square root of n into n plus 2, that is formula. அப்புறம் 2 அப்ளை பண்ணால் என்னுக்கு பதிலாக square root of 2 into 2 plus 2. அப்போ 4 2s are 8. ஸோ 8ன்னு சொன்னால் 2.83 bm நமக்கு கிடைக்கும். therefore option A is the correct answer. Then question number 14. Which of the following is considered to be an anti-cancer species? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் எது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர் ஸ்பீசிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஆன்டி கேன்சர் கொஷின் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் தான் இது. ஸோ ஆன்டி கேன்சர் ஸ்பீசிஸ்ன்னு சொன்னால் சிஸ் பிளாட்டின் நம்ம சொல்லணும். நம்ம சிஸ் பிளாட்டின்னு சொன்னால் பிளாட்டினில் ரைட் சைடில் Cl இருக்கா, லெஃப்ட் சைடில் அமோனியா இருக்கா, அதுதான் பார்த்திங்கன்னா பிளாட்டினம். தட் இஸ் diamine dichloro platinum is a anti-cancer species. Another name is cisplatin.
அப்படி நம்ம சொல்லணும், நம்ம ஸ்பெஷல் நேமு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் question number 15. The correct order of magnetic moment is dash. Correct order of magnetic moment is dash. So option A, manganese complex. So manganese complex, manganese பொறுத்தவரையும் 35 4s2 Cl வந்து weak ligand. ஸோ Mn 2+ இல்லையா, அப்போ 35 4s0 நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 5மே அன்படாக இருக்கும் இல்லையா. அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ பொறுத்தவரையும் இதுக்கு 5 இல்லையா. ஸோ 5 something கிடைக்கும் நமக்கு, மியூ வேல்யூ 5.8 அப்படி கிடைக்கும் நமக்கு. ஸோ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ கோபால்ட்டு 3d7 4s2. ஸோ கோபால்ட் 2+ன்னு சொன்னால் 3d7 4s0. அப்போ 3 அன்பட் இருக்கும். Cl வந்து வீக் லிகாண்டு, தேர்ஃபோர் இந்த அன்பட் வந்து பார்த்தீங்கன்னா there is no change, அப்படி தான் இருக்கும். அப்போ 3 அன்பட் இருக்கும். மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ 3.83 நமக்கு கிடைக்கும். 3.83. தென் தேர்ட் காம்ப்ளெக்ஸ் அயன் காம்ப்ளெக்ஸ். ஆனால் ஸ்ட்ராங் லிகாண்டு. ஸோ அயன் பொறுத்தவரையும் 3d6 4s2 Fe2+ன்னு சொன்னால் 3d6 4s0 இல்லையா. அப்போ ஸ்ட்ராங் லிகாண்டு இதில் பார்த்தீங்கன்னா 6 அன்பட் இல்லையா, 6 இல்லையா, அது 4 அன்படாக இருக்கும். 4மே பேர் ஆகிடுச்சுன்னா there is no அன்பட் எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட் பொறுத்தவரையும் 0. அப்போ மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸுக்கு வந்து மோர் மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ. கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும். அயன் காம்ப்ளெக்ஸ் வரலையும் 0ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் த ஆர்டர் இஸ் மேங்கனீஸ் காம்ப்ளெக்ஸ் greater than cobalt complex greater than iron complex. Therefore option A is the correct answer. Thank you friends.